சர்வரும் அந்த வார்த்தைகளை கேட்டார்கள். வாசுகியும் அந்த வார்த்தைகளை கேட்டான். ஏலாபத்ரன் இதை கூறினான், அந்த யாகம் நடக்காது. அந்த ராஜாவும் அப்படி இருக்க மாட்டான். ஜனமேஜயன் பாண்டுவின் வம்சத்தில் வந்தவன். அவனிடமிருந்து எங்களுக்கு பெரிய பயம் உள்ளது. விதியின் காரணமாக ஒரு ராஜா இங்கே பாதிக்கப்படலாம். அவன் விதியை மட்டுமே நம்புகிறான், வேறு வழியில்லை. அந்த விதிதான் நமக்கு பயம். பாம்புகளின் தலைவர்களே, விதியை மட்டுமே நம்புகிறோம். என் வார்த்தைகளை கேளுங்கள். நான் சாபத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தைகளை கேட்டேன். தாயின் மடியில் ஏறி பயந்தேன். பாம்புகளின் தலைவர்களே, தேவர்கள் பாம்புகளின் தலைவர்களே, கூர்மையானவர்கள் கூர்மையானவர்கள் என்று சொன்னார்கள். பிதாமகனை அணுகி துக்கத்தில் இருந்தார்கள். மகாத்யுதே, யார்தான் பிரியமான புத்திரர்களை பெற்ற பிறகு சபிப்பார்கள். பிதாமகனே, கத்ருவைத் தவிர கூர்மையான ரூபம் கொண்டவள் தேவதேவனே, உனக்கு முன்னால் அப்படியே ஆகட்டும் என்று நீயும் சொன்னாய். பிதாமகனே, ஏன் தடுக்கவில்லை என்று அறிய விரும்புகிறோம். பல பாம்புகள் கூர்மையானவை, பயங்கரமான வீரியம் கொண்டவை, விஷம் நிறைந்தவை. மக்களின் நன்மைக்காக நான் தடுக்கவில்லை. எந்த பாம்புகள் கடிக்கின்றனவோ, சிறியவை, பாவம் செய்கின்றனவோ, விஷம் நிறைந்தவை, அவர்களின் அழிவு ஏற்படும். ஆனால் தர்மம் செய்பவர்களுக்கு இல்லை. எந்த காரணத்திற்காக அவர்களுக்கு பெரிய பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். பாம்புகளே, அந்த நேரத்தில் தெரிந்து கொள்ளுங்கள். யாயாவர குலத்தில் ஒரு அறிவாளி பெரிய ரிஷி பிறப்பார். ஜரத்காரு என்று அறியப்படுவார். தேஜஸ்வியானவர், நியதேந்திரியர். அவரது மகன் ஜரத்காருவின் மகன் மகா தபஸ்வியாக பிறப்பார். ஆஸ்திகன் என்று பெயர். அவர் அந்த யாகத்தை தடுப்பார். அங்கு தர்மம் செய்பவர்கள் விடுவிக்கப்படுவார்கள். அந்த முனிவர், தேவனே, ஜரத்காரு மகா தபஸ்வி எந்த பெண்ணிடம் மகானை பிறக்கச் செய்வார்? சனாமா என்ற கன்னிகையிடம். இரு பிறப்பாளரே, ஒரு வீரியமுள்ள குழந்தையை பிறக்கச் செய்வார். அப்படியே ஆகட்டும் என்று தேவர்கள் பிதாமகனிடம் சொன்னார்கள். இப்படி சொல்லி தேவர்கள் சென்றார்கள். அந்த தேவனும் பிதாமகனும் சென்றார்கள். நான் இப்படி பார்க்கிறேன், வாசுகி, உன் சகோதரியை, ஜரத்காரு என்று அறியப்பட்டவளை அவனுக்கு கொடு. பிச்சைக்காரனைப் போல் பிச்சை கேட்கிறவனுக்கு பாம்புகளின் பயம் நீங்க. ரிஷிக்கு நல்ல விரதம் இருப்பவனுக்கு இதுதான் எனக்கு கேட்ட விடுதலை.